T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இந்திய அணியின் சாம்பியன் பட்டத்தை வென்றதற்கு விராட் கோலி முக்கிய காரணமாக இறுதிப் போட்டியில் இருந்தார். இந்த தொடரில் விராட் கோலி 7 போட்டிகளில் அடித்த ரன்களை விட இறுதிப் போட்டியில் மட்டும் கூடுதலாக அடித்துவிட்டார். ஆம், இறுதிப் போட்டியில் சேர்க்கலாம். 7 ஆட்டங்களில் விராட் கோலி 75 ரன்கள் சேர்க்க விராட் கோலி 59 பந்துகளில் 76 ரன்கள் சேர்த்து அசத்தியிருக்கிறார். இதனால்தான் விராட் கோலியை தொடக்க வீரர் என்ற இடத்தில் இருந்து நீக்க வேண்டும், விராட் கோலிக்கு அணியில் இடம் கொடுக்க கூடாது என்று பல விமர்சனங்கள் வந்த நிலையிலும் ரோஹித், ராகுல் கோலி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் T20 கிரிக்கெட் விராட் கோலி புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். அதன்படி சர்வதேச T20 போட்டிகளில் அதிக முறை ஆட்டநாயகன் விருது பெற்ற வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார். இதுவரை 125 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 16 முறை ஆட்டநாயகன் விருதை வென்றெடுக்க இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் சூரியகுமார் யாதவ் இருக்கிறார். சூரியகுமார் 68 போட்டிகளில் விளையாடி 15 முறை ஆட்டநாயகன் விருதை பெற்றுள்ளார். இதேபோன்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 159 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி 14 முறை ஆட்டநாயகன் விருது வென்றிருக்கிறார். ஜிம்பாப்வே வீரர் சிக்னதர் ராசா 86 போட்டிகளில் விளையாடி 14 முறை ஆட்டநாயகன் விருதை வாங்கியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி 129 போட்டிகளில் விளையாடி 14 முறை ஆட்டநாயகன் விருது வென்றுள்ளார். இதேபோன்று T20 உலகக்கோப்பையில் 2 முறை தொடர் நாயகன் விருதை வென்ற ஒரே வீரர் என்று சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார். இம்முறை மட்டும் லீக் சுற்றி விராட் கோலி 3 அரை சதங்கள் அடித்து இருந்தால் அந்த விருதும் விராட் கோலிக்கு தான் கிடைத்திருக்கும். இதேபோன்று இந்தியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் 2 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற அணி என்ற சாதனையும் படைத்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.